பழி பொருளாய் எழுந்தருள்வாரே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இரவு முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி அறிதலாகவும் இந்த நாளை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாகவும் இந்த உன்னதமான திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் உம் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன.
இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிமைக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, என் வாஞ்சைக்கு உரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 122. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றார். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம்.
நிறைவடைந்திருக்கிறது. நாமும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று தமக்குள் அவர் சொல்லிக்கொண்டார். பின்பு அவர் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டு இருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூட்டை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி என்னுடைய வாழ்க்கையை பாதித்த ஒரு நாள். வாழ்க்கை என்றால் என்னவென்று கற்றுக்கொண்டதும் அந்த நாள்தான். காலையில் 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு தெரியும், நியூ இயர் திருப்பலி இருக்கும், புத்தாண்டு திருப்பலி. திருப்பலி எல்லாம் முடிந்த பிறகு நான் ஒரு பங்கில் இருந்தேன். திருப்பலி எல்லாம் முடிந்த பிறகு மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறேன். 11:30 மணி இருக்கும். அப்பொழுது நான் ரூமுக்குள்ளே இருக்கிறேன். வெளியில் ஒருத்தர் பாட்டு பாடுறார். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா. இந்த பாட்டு எல்லாம் உங்களுக்கு தெரிந்த பாட்டு தான். நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. இந்த பாட்டு சத்தம் கேட்கிறது. ஃபுல் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கார், முழு பாட்டையும் பாடிக்கிட்டு இருக்கார்.
யாரா இப்படி பாடுறது அப்படின்னு சொல்லி வெளில வந்து பார்க்குறேன். ஆனால் இவரை பார்த்தது போன்று இருக்கிறது. பாட்டு பாடிக்கிட்ட இடையில பரிசுத்தம் பாதர் அப்படின்னு கூப்பிடுறார். நானும் வெளியே வந்து அவரை பார்த்து இவரை எங்கே பார்த்தது போன்று இருக்கிறது அப்படின்னு யோசித்து கொண்டே இருந்தேன். முழுவதும் பிச்சைக்காரர் போன்ற ஒரு உருவம், எல்லாம் தாடியெல்லாம் மண்டி போய் கந்தலான உடை முழுவதும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தார். நான் கேட்டேன், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, பேரை சொல்லக்கூடாது இந்த நேரத்தில், ஞாபகம் வந்துருச்சு. உடனே அண்ணா நீங்கள் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ஃபாதர் அப்படின்னு. ஏன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பங்கில் உதவி பங்கு தந்தையாக பக்கத்து பங்கில் இருந்தா. சாமியாருங்களை கவனிக்கிறதுல நம்பர் 1 அவர். ரொம்ப ஆன்மீக தந்தையர்கள் அப்படின்னு ரொம்ப மரியாதை கொடுத்து நல்ல உதவி செய்வார். யாராவது ஒரு 10 ரூபா கேட்டால் 100 ரூபா எடுத்து கொடுப்பார். அவ்வளோ நல்ல மனுஷங்க. நல்ல வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல உழைப்பாளி அவர், ரொம்ப உழைப்பாளி. என்னடா இப்படி ஆயிட்டுங்க அப்படின்னு கேட்டேன். பணம் தான் ஃபாதர் என் வாழ்க்கையை இப்படி புரட்டி போட்டு விட்டேன். என் மனைவி என்னை விட்டு போயிட்டா சாமி, என் பிள்ளைங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு. பணம்தான் வாழ்க்கையினுடைய மூலதனம், பணம்தான் எல்லாம் என்று என்றைக்கு நான் முடிவெடுத்து அதிகமாக பணத்தின் மீது பற்று கொண்டு வாழ்க்கையை நான் தொலைக்க ஆரம்பித்து விட்டனோ, அன்றையே என்னுடைய மனைவி என்னை விட்டு போய்விட்டார், குழந்தைகளும் போய்விட்டார்கள். இப்பொழுது ஒரு பிச்சைக்காரனாக நின்று கொண்டு இருக்கிறேன். மனம் வலித்ததுங்க, மிகவும் சங்கடமாக இருந்தது. ஒரு பணம் மனிதனை இந்த அளவிற்கு கீழாக்கியது என்பதை நான் வருத்தப்பட்டேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி இன்றைக்கு அதான் நம்ம படிக்க கேட்டோம். 16வது அதிகாரத்தில் தான் படிக்க கேட்டோம். 15வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா காணாமற் போன ஆடு, அதை பற்றி ஆண்டவர் பேசுவார். ஒரு ஆடு தொலைந்து போய் விட்டது என்றால் 99 ஆடுகளை விட்டு இந்த ஒரு ஆடை தேடி ஆண்டவர் போவார். படிக்க கேட்டோம். காணாமற் போன திராக்மா, நாணயம் தொலைந்து போய்விட்டால் என்ன செய்வது? ஊதாரி மைந்தன், காணாமற் போன மகன், இதெல்லாம் அழகாக 15ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17 இதெல்லாம் அழகான அதிகாரங்கள். லூக்காவில் ஒரு சற்று வித்தியாசமாக எழுதியிருப்பார் லூக்கா நற்செய்தியாளர். இது எளிமையான மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் ஆண்டவருடைய ஓமைகள்லாம் இருக்கும். அதான் லூக்காவுடைய சிறப்புங்க. அதில் 15, 16, 17 இதில் என்ன தெளிவாக அழகாக சொல்வார் அப்படின்னா, இறை ஆட்சி, கடவுளுடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பது தெளிவாக அடிப்பார் இப்போ இந்த லூக்கா நற்செய்தியாளர். இந்த 15ஆம் அதிகாரத்தில் தான் அது பார்க்கிறோம். இந்த 16வது அதிகாரத்தில் செல்வத்தை பற்றி பேசுவார். அதுதான் இன்றைக்கு நற்செய்தி. பணம், செல்வம், இதை பற்றி பேசுவார். இன்றைக்கு படிக்கப்பட்ட இந்த நற்செய்தி கூட முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர், மிகப்பெரிய செல்வர், வீட்டு பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் மீது பழி சுமத்தப்பட்டது, எல்லாத்தையும் பாழாக்கிட்டார் அப்படின்னு சொல்லி. அதனால் அவர் கூப்பிட்டு, நீ எல்லாத்தையும் பாழாக்கிட்ட, நீ எல்லாத்தையும் உடனே கட்டி ஆகணும், இல்லை ஜெயில் அடைப்பான் அப்படின்னு சொன்னோன்னா இவர் போகிறாரு. ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது, மண் வெட்டவும் தெரியாது, எதுவும் தெரியாது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி இவர் யார்ட்டெல்லாம் கடனாக கொடுத்துருக்கிறாரோ, இந்த வீட்டு பொறுப்பாளராக இருக்கின்ற பொழுது யாருக்கெல்லாம் கடனாக கூப்பிட்டு கொடுத்தாரோ அவெல்லாம் வர வச்சு 50 எழுது, 80 எழுது, 100 எழுது அப்படின்னு மாற்றுகிறார். இதை கண்ட அந்த செல்வர் ஒரு முன்மதியோடு, இவன் நேர்மையற்றவன், அயோக்கிய பய இருந்தாலும் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டார் என்று பாராட்டுகிறார். இந்த கதை நமக்கு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. என்னடா தப்பே செய்யலாம், விவேகத்தோட முன்மதியோட நம்ம எவ்வளோ தப்பு வேணாலும் செஞ்சு தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் அதை சொல்லுங்க, இயேசு அதை சொல்லலை. அதோடு அந்த கதையோடு முடித்திருந்தால் ஆண்டவர், ஐயோ இவர் இப்படி தான் ஐயா தப்பு செஞ்சுக்கலாம்யா, இப்படி வேணாலும் இருக்கலாம்யா அப்படின்னு நமக்கு தோணி இருக்கும். ஆனால் இயேசு அதை முன்னிறுத்தலைங்க, அதை முன்னிறுத்தவில்லை.
அவர் அடுத்த ஒரு வாக்கியத்தை அழகா சொல்றார் பாருங்கள். ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் மிகவும் முன்மதியோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அந்த 16ஆம் அதிகாரத்தை முழுவதும் படித்தாதான் அந்த கதையினுடைய விளக்கம், இந்த கதை யார் சொல்ல வர்றார் என்பது புரியும். ஒன்றும் இல்லைங்க, 16வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்த்தோம் என்றால், பண ஆசைமிக்க பரிசேயர் இவற்றை எல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். 14வது அதிகாரம். அப்படின்னா பண ஆசை அதிகமாக இருந்தவர்கள் பரிசேயர்கள், அந்த யூதர்கள். இவங்க என்ன தெரியுங்களா, யாருக்கெல்லாம் நிறைய பணம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் நிறைய செல்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர் நிறைய கிடைக்கும். அவங்களாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் பணம் இல்லை, தரித்திரம் முடிச்சவன் அப்படின்னா இவன் சாபத்துக்கு உள்ளானவன். யாருடைய கருத்து? பரிசேயர்களுடைய கருத்துங்க. அதை உடைக்கிறார் இயேசு. சற்று வித்தியாசமானவருங்க. எப்பொழுதும் நம்ம ஒரு பார்வையில் பார்த்தோன்னு வச்சுங்களா, அவர் வித்தியாசமான பார்வையில் பார்ப்பார். தான் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி இயேசு கிறிஸ்து சற்று வித்தியாசமானவன். அதை உடைக்கிறார். பணம் உள்ளவன் தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பணம் இல்லாதவன் சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிற கருத்தை உடைக்கிறார். அதை தான் இங்கு இந்த 16ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுங்களா? காசா ஏசா, பீடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், காசா ஏசா அப்படின்னு சொல்லி அது பீடத்தில் அழகாக போட்டிருப்பாங்க. பல நேரங்கள் அங்கே அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பக்கம் செல்வம், ஒரு பக்கம் இறையாச்சு. நீங்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்க போகிறீங்க? அதை தான் ஆண்டவர் இங்கு தெளிவுபடுத்துகிறார். சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குரு நானக் அவர் ஊருக்கு போயிருக்கார். அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் ஒருத்தன் இருக்கிறான். அவர் ரொம்ப பண ஆசை அதிகம் உள்ளவங்க. குரு நானக்கிட்ட போய், ஐயா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்கிறான். இவரும் பிரசங்கம்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போகிறார். ஒவ்வொரு இடமா சுற்றி சொல்லிக்கிட்டே வர்றான். ஏன்னா அவன் பண திமிரை காட்டுறான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கோடி கணக்கில் செஞ்சது, இது கண்ணாடி மாளிகை, பெரிய தம்பட்டம் அடிக்கிறான். இவர் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியில் அந்த பணக்காரன் குருநானக் பார்த்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், வீட்டுக்கு விட்டு போகிறீங்க, எனக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் பாக்கெட்டில் வச்சுருந்த ஒரு குண்டூசியை எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். கோவம் வந்துருச்சு இவனுக்கு. எவ்வளோ பெரிய பணக்காரன், இந்த இவர் ஒரு சிறிய குண்டூசியை ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறான். கோபம். அடுத்தது மட்டும் இல்லை, அடுத்த ஒரு வசனத்தையும் சொல்கிறார். என்ன தெரியுங்களா? நீ மோட்சத்துக்கு வருகின்ற பொழுது அந்த குண்டூசியை என் கையில் கொடுப்பாங்கிறார். அப்போ தான் அவனுக்கு செவிலில் பலார்னு அரைந்தது போன்று இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுது ஒரு குண்டூசியை கூட எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை அப்பொழுதுதான் அவன் கற்றுக்கொண்டான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு பக்கம் செல்வம் பணம், ஒரு பக்கம் இறை ஆட்சி. இதை தான் இந்த 16ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்படுகிறது. 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் தொடர்ந்து படித்தோம்னா செல்வரும் லாசரும், இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பராக இங்கே லூக்கா அழகாக சொல்லுவாருங்க. இங்கே பணக்காரனுக்கு பேர் இருக்காது. இந்த 16ஆம் அதிகாரத்தில் பணக்காரனுக்கு பேர் இருக்காது, ஏழைக்கு பேர் இருக்கும், லாசர்னு அப்படின்னு பேர் இருக்கும். சற்று வித்தியாசமானது. அதுதான் லூக்கான்னு சொன்னாங்களே. ஏன் அப்படின்னா, ஒருத்தவனுக்கு பேர், ஒரு நாய்க்கு கூட பேர் வைக்கிறான், சிம்மி கம்மின்ட்டு பேரை வைக்கிறான். ஒரு பேரே இல்லைன்னா அவன் என்ன, அவன் எல்லாத்தையும் விட கேவலமானவன். அதனால் பாருங்க, அழகாக அங்கே 16ஆம் அதிகாரம் முழுவதும் அழகாக கோடிட்டு காட்டியிருப்பான். எவன் செல்வம் படைத்தவன் அல்ல செல்வம் தான் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக நினைக்கிறவன், அவன் ஒருபோதும் இறையாட்சியை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிதான் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு பக்கம் செல்வம், ஒரு பக்கம் இறையாட்சி, எப்படி வாழ முடியும்? பல நேரத்தில் அப்படி தான் நம்ம ஒரு விதமான குழப்பம், நம்மளாம் ஒரு விதமான நுகர்வு கலாச்சாரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மைதாங்க, ஒரு விதமான நுகர்வு கலாச்சாரம். ஒரு 2 தடவை விளம்பரம் போட்டாருன்னா அதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் வாழ்ந்துருக்கிறோம். பணம் இல்லைன்னா எதையும் செய்ய முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை இந்த உலகம் கட்டமைத்திருக்கிறது நம்மள்கிட்ட. பணம் தான் எல்லாமே. நல்லவன் நல்லாவே இருக்க முடியாதுங்க, இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பார்கள். நல்லவன் நல்லாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார்கள். ஒரு விதமான மாயை உலகம் அப்படியே அழகாக கட்டமைத்திருக்குது.
பணம் தாங்க வாழ்க்கை தீர்மானிக்கிறது, பணம் தாங்க எல்லாமே அப்படின்னு ஒரு விதமான நுகர்வு கலாச்சாரம், மாயை உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு என்ன தீர்வு? இன்றைக்கு படிக்கப்பட்ட முதல் வாசகம்தான் அழகான தீர்வாக சொல்லப்படுகிறது. என்ன தெரியுங்களா? என்னை போல வாழுங்கள். யார் சொல்றா? புனித பவுல் சொல்லுகிறார், என்னை போல வாழுங்கள். திருத்தூதர் பணிகள் அதில் பார்த்தோம் அப்படின்னா, திருத்தூதர் பணிகள் 22வது அதிகாரத்தில் அழகா சுட்டி காட்டப்படுது. என்ன தெரியுங்களா? சொல்லுவார், நான் ஒரு யூதன், கமாலியன் அடியில் பயின்றேன். கமாலியல் கீழே பயில்றதுனா அவ்வளோ, நம்மளாம் இப்போ லட்சக்கணக்கில் கட்டி ஃபீஸ் கட்டி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம்ல, சிபிஎஸ் ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நிறைய படிக்க வைக்கிறோம்ல, இதை விட மேலானது இந்த கமாலி கீழ் படிக்கிறது. எல்லாம் வரிசையாக சொல்லுவார், எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வருவார். நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி சூப்பர் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வருவார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறைவசனம் 8 சொல்லுவார், இவை அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன், இயேசுவே என் ஒப்பற்ற செல்வம். அதனால தான் தெளிவாக தைரியமாக அடிக்கிறார், என்னை போல வாழுங்கள். இவ்வளோ அழகான வசனத்தை பார்த்தீங்களா? என்னை போல வாழுங்கள். ஒரு 4 வசனங்களை உங்களிடத்தில் சொல்ல போகிறார். காசு இல்லைன்னா வாழலாங்க, இயேசு இருந்தால் போதுங்க அப்படிங்கிறது ஒரு 4 வசனங்களை சொல்ல போகிறேன். முதல் தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறைவசனம் 8. அவ்வளோ புகழ்பெற்றவர், எல்லாம் தெரிந்தவர், குப்பையாக கருதினார், இயேசுவை என் ஒப்பற்ற செல்வம். அதை வாழ்க்கையில் கடைபிடித்தோம் அப்படி என்றால் நமக்கு நிறைந்த ஆசீர்வாதம் உண்டு. இரண்டாவதாக திருப்பாடல் 16:2 அழகாக சொல்லப்படுது, உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை. கடவுளை இறுக்கமாக பற்றி கொடுத்த நீ தாங்க செல்வம், அப்படி இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக திருப்பாடல் 62:10, செல்வம் பெருகும்போது உள்ளத்தை பறிகொடுக்காதே. பல நேரங்களில் நம்முடைய நாட்டம், ஆர்வம் இதெல்லாம் இன்னும் சேர்க்க வேண்டும், அதுதாங்க பண ஆசை. இந்த பரிசேயர்கள் செஞ்ச செயல் அதுதான், பண ஆசை. கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுங்களா, அட பத்தாதுங்க, இன்னும் வேணுங்க, அது பண ஆசை. அதனால் சொல்லப்படுது உள்ளத்தை பறிகொடுக்காதே, மூன்றாவது சொல்லப்படுகிறது. நான்காவதாக நீதிமொழிகள் 10:22 சொல்லப்படுகிறது, அழகான வசனம், ஆண்டவரின் ஆசியே செல்வம் அளிக்கும். அவருடைய பிளெஸ்ஸிங்கே போதுங்க, ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங் ஆசியே போதும், அது நமக்கு நல்ல வாழ வைக்கும், செல்வத்தை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முடிவெடுங்கள். காசா ஏசா, கிராமத்தில் அழகாக சொல்லுவாங்க, காசு இருந்தால் ஏசு இல்லை, ஏசு இருந்தால் காசு இல்லை அப்படின்னு கிராமத்தில் அழகாக சொல்லுவாங்க. ஒரு முடிவெடுப்போம். என்ன தெரியுங்களா? ஒரு பக்கம் செல்வம், இது நம்மளை ஒருபோதும் அழைத்து போக முடியாது கடவுளுடைய ஆட்சிக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு குண்டூசியை கூட எடுத்து போக முடியாது. ஒரு பக்கம் கடவுளுடைய ஆட்சி, எதை பற்றி கொள்ள போகிறோம்? தெளிவான வசனங்கள் உங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. வசனங்களை இறுக்கமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இயேசுவே என் ஒப்பற்ற செல்வம் என்று வாழ்க்கையிலே நீங்கள் பற்றி கொண்டால் உங்களுக்கு நிறைந்த ஆசீர் கிடைக்கும். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போலும் கருத்தாம், நின் சித்தம் போலும் கருத்தாம் நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து என் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அது அருள் கொடையாளையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவளுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் நமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வை அளிக்கும் வல்லவா, காண்க என் உள்ளமே. வாழ்வில் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, காண்க என் உள்ளமே. வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே, ஏழை என்னிடமே. ஏனோ இந்த பாசமே, ஏழை என்னிடமே. எண்ணில்லாத பாவமே, புரிந்த பாவிமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, காண்க என் உள்ளமே. வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, காண்க என் உள்ளமே. வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகுமது செயல் எம்மில் பெருக செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையாளவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக.
May Jesus touch you and heal you through the loving and subsidiary mother, Our Lady of வெள்ளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் தூய